अस्मद्गुरुपरम्परायै नमः. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. எம்பெருமானுடைய திருநாமாவுடைய பெருமையை கீழே பாசுரத்திலே நாம் நேற்றைய தினம் அனுபவித்தோம். ஓங்கி உலகளந்த என்கின்ற பாசுரத்திலே அதை பிரார்த்தித்தவுடனே கோபர்களுக்கு க்ஷேமத்தை பிரார்த்திக்கிறாள். அதை பிரார்த்தித்த மாத்திரத்திலே இங்கே கோபியர்களிடத்திலே எம்பெருமான் தன்னை தாழ விட்டுக்கொண்டு அவர்களிடத்திலே கலந்திருக்கிறான். அதனாலே அவனுடைய பரிவாரங்களான மற்ற தேவதைகளுக்கும் கோபியருக்கும் நாம் என்ன செய்யணும் என்பதாக பிரார்த்தித்திருக்கிறார்கள். இப்போது இங்கே என்ன அப்படின்னாக்க பாகவதனுடைய ஒரு பிரபாவத்தை இங்கே தாழ விட்டு கொண்டு ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நமக்கு தெரிவிக்கின்றாள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி அம்தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மழையை வேண்டினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொன்னால் அந்த மழை எப்படி பெய்யணுன்றதையும் சொல்லிட்டா. இங்கே வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னா அவஸ்தை இல்லாத மழையாக இருக்கணும். இந்த மழை பெய்யறது எப்படி இருக்கணும்? அவஸ்தை இல்லாத. ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்னாக்க எல்லாரும் பொதுப்பறையான அர்த்தம் அப்படின்னாக்க இந்திரனை பிரார்த்திக்கிறான்னு சொல்கிறான். மழைக்கு அதிபதி அவன். பர்ஜன்ய தேவதைகளுக்கெல்லாம் அதிபதி இந்திரன். அது கிடையாது. இங்கே கிருஷ்ணன் தான் மழைகளுக்கும் அந்த மழை மேகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் அப்படின்னா மழைக்கு அதிபதியான தேவதையே உன் கொடையில் ஒன்று கூட குறையாமல் எங்களுக்கு மழை பெய்ய வேண்டும் அப்படிங்கிறான். அங்கே செல்வம் ஏற்படணும்னா இங்கே அந்த மழை பெய்யணும்னு இங்கே தனிப்பட்ட முறையிலே மழை வருண தேவதையான பர்ஜன்ய தேவதையான எம்பெருமானை பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் இல்லையா. பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹரணாம் பிளவங்கம் என்று சீதை என்ன சொல்கிறா அப்படின்னாக்க அவள்லாம் பாப்பம் பண்ணாதவாள் லோகத்தில் எங்கே இருக்கா? எல்லாரும் பாப்பம் பண்ணவாள் தான். அதனால் அவளெல்லாம் இம்சிக்காதே அப்படிங்கிறான். இந்த ராட்சசர்கள்லாம் அவளுக்கு எத்தனையோ இம்சை கொடுத்துருந்தா. ஆஞ்சநேயர் சுவாமி போய் கேட்குறார், இவாளெல்லாம் துவம்சம் பண்ணிவிட்டோமான்னு. அப்போ சொல்கிறா, பாப்பம் பண்ணாதவா யாராவது இருக்க முடியுமா லோகத்தில்? ஏதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்குற? எல்லாரும் அதில் தான். அதனால் அவளெல்லாம் ரட்சணம் பண்ணுறது தான் என்னுடைய கடமையை ஒழி அவளை சிக்ஷிக்கிறது என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்கள் இங்கே இருக்கிறபடியினாலே, திருவாய்ப்பாடியில் இருக்கிறபடியினாலே அந்த மழை பெய்யணும், அவர்களுக்கு வருத்தம் ஏற்படாதபடி எங்கும் மழை பெய்யணும் அப்படிங்கிற. ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி அப்படிங்கிற. எப்படி அந்த மழை எப்படி பெய்யணும் அப்படின்னாக்க சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஜலத்தை எல்லாம் நீராவியாக உறிஞ்சி கொண்டு அதன் பிறகு மேகம் குளிர்ந்து கருத்த மேகமாய் இருந்து குளிர்ந்து பிறகு மழை பொழியணும் அப்படின்னாக்க அது உப்பு ஜலம் தானே. சமுத்திரம் பூர்த்தியாக உப்பு. ஆனால் நமக்கு மழை எப்படி பொழியிறது அப்படின்னாக்க இனிமையான தீர்த்தமாக அது வருகிறது. சமுத்திரத்துலேருந்து ஆவியாகி போகிற ஜலமெல்லாம் மழையாக திருப்பி வரச்சே நமக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இனிமையான தீர்த்தமாக. நம்மளுடைய வீடுகளெல்லாம் கிணறு வச்சுருப்போம், குளங்கள் இருக்குது. இங்கெல்லாம் வரச்சே அந்த மழை வந்து தேங்கி நிற்கச்சே அதனுடைய சுவையே வேறு விதமாக இருக்குது. அதுபோல் மழை பெய்யணும் இல்லையா. ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏரி ஊழி முதல்வன். எப்படி மழை பெய்யணும்னா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. பஞ்சன்ய தேவதையான கிருஷ்ணனே ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இந்த மேகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல் பாசுரத்தில் சொன்னோம் பாருங்க, கார்மேனி செங்கன். அந்த மாதிரி கண்ணங்கரையில் இருக்கணும் மேகம். அப்போ தான் அது மழை பொழிவதற்கு தகுதியான மேகம் என்பதாக நம்மளாலே சொல்லப்படுகிறது. உருவம் போல் மெய் கருத்து ஆழி போல் மின்னி. எம்பெருமானுடைய திருக்கைகளிலே வலது கையிலே சக்கரம், இடது கையிலே சங்கம் வச்சுருக்கார் இல்லையா. அந்த சக்கரம் போல் ஆழி, சக்கரத்துக்கு ஆழின்னு பேர். ஆழி போல் மின்னி. மின்னல் எப்படி இருக்கணும்னாக்கா அந்த ஆழியில் இருக்கிறது, ஆழி இருக்குது பாருங்க சக்கரம், அதுலேருந்து இருக்கக்கூடியதான ஒளியிலேருந்து அந்த ஒளி எப்படி வருமோ அந்த மாதிரி மின்னல் வரணும். வலம் புரி போல் நின்றதிருந்து. சங்கம் இருக்குது பாருங்க, சங்கத்தை பெருமாள் அங்கே மகாபாரதத்திலே எடுத்து ஒலிச்சானாம். பாஞ்சஜன்யம்னு பேர் இதுக்கு. ஒலிச்ச உடனே எதிரிகள்லாம் நடுநடுங்கி போயிட்டாலாம், நமக்கு தோல்வி நிச்சயம் என்பதாக. அந்த அளவுக்கு சப்தம் வந்ததான். இடி போல முழங்கிற்று பாஞ்சஜன்யம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த மாதிரி இடி போல இருக்கணும். வலம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். பெருமாளுடைய இந்த ஜனஸ்நானத்தில் கரதூஷணர்களெல்லாம் பெருமாள் வதம் பண்ணுற எங்கள் ராமாயணத்தில், ஸ்ரீமத் ராமாவதாரத்தில். எப்படி அப்படின்னார் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை திசப்த ரக்ஷசஹஸ்ர நளவன விலோலன மகாகலபா. திசப்த அப்படின்னா த்வி சப்தன்னா 7, த்வின்னா 14, ரக்ஷசஹஸ்ர அப்படின்றார்.
14,000 சகசிரன்னா 1000, இங்கே 14 ஆச்சு, ஒரு 1000 14,000 ராட்சசர்களை பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, லக்ஷ்மணன் நான் உதவிக்கு வரட்டமான்றான், நீ வெயிட் பண்ணு, ஒரு உதவி தேவையில்லை, நீ வந்து உன்னுடைய மதனியை பார்த்துக்கோ, சீதா பிராட்டியை பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரக்ஷசஹஸ்ர நலவல விலோலன மகா கலபா அசகாய சூரா அனபாய சாகசாங்கிற இத்தனை வார்த்தை போட்டார ஒழிய எங்கேயுமே இந்த வார்த்தை கிடையாது. அசகாய சூரா, அந்த மாதிரி பெருமாளுடைய வில்லிலேருந்து, அந்த சார்ங்கம் என்று சொல்லக்கூடியதான அந்த வில்லிலேருந்து அம்பு எப்படி வந்ததோ அது போல வரணும், மழை வந்து பூமியில் வந்து இறங்கணுங்கிற. தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை சரமழை போல் வாழ, அப்படி இருந்தாலும் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்கள் வாழும்படியாக இந்த மழையை பொழிவிப்பதற்கு நீ எங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படின்னாக்க, லோகத்தை நாங்கள்னு இப்போ உத்தம ஸ்திரீ இல்லையா, அதனால் நாங்கள் மாத்திரம் வாழ்ந்தால் போராது, லோகத்தில் இருக்கிற எல்லாரும் வாழணும் என்பதாக சொல்லி பிரார்த்திக்கிறாள். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படின்னா, இந்த மழையை பொழிந்த பிற்பாடு ஏற்படக்கூடிய க்ஷேமத்தினாலே எங்களுக்கு உன்னுடைய வரவை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மார்கழியுடைய நோன்பை நோக்கத்துக்கு நாங்கள் தயாராக இருந்துருக்கோம் இங்கே. அதனால் உன் வரவை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டு உன்னுடன் கூடி மகிழ்ந்து பகவானோட சேர்ந்து நீராடுதல். இந்த நீராட்டம் என்பது என்னன்னாக்கா சாட்சாத் நீராட்டம். இது எம்பெருமானுடைய கலத்தல் என்பது ஒன்று இருந்தாலும் கூட இங்கு நேரடியாக எம்பெருமானுடன் சேர்ந்து அந்த தாபமெல்லாம் தீர்ந்து நீராடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். இப்போ இது பாகவத பிரபாவம்னு சொல்கிறோம் இந்த பாசுரத்தில். பாகவதன்னா யார் அப்படின்னாக்க, ஒரு பலனை கூட இச்சியாமல் எம்பெருமானிடத்தில் தன்னுடைய ஆத்மசிரேயஸுக்காக, லோகத்தில் உள்ளவர்களுடைய ஆத்மசிரேயஸுக்காக எவன் ஒருவன் பிரார்த்தித்து கொண்டு பகவானே உபாயம் என்று இருக்கின்றானோ அவனே பாகவதன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, தன்னுடைய கர்மானுஷ்டானத்திற்கு சேர்ந்த பகவத் கைங்கரியங்களை ரூபமாக செய்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படிப்பட்டவன் யார் அப்படின்னு கேட்குறான், அவன் தான் பாகவதன் அப்படின்னா. ஸோ அந்த பாகவதனுடைய பிரபாவத்தை இந்த பாசுரத்திலே இங்கே தெரிவிக்கிறார். அப்படின்னாக்க, சர்வதந்திர சுதந்திரன் எம்பெருமான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். பாகவதர்களிடத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னை தாழ விட்டு கொண்டு எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவர்களுக்கு அனுபவம் பண்ணுறான். குச்சேலோபாக்கியானம் சுதாமானு பேர். பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குச்சேலர் எல்லாத்துக்கும் வெறும் ஒரு அவலை முடிஞ்சுட்டு வர்றார். அங்கேருந்து எங்கேயோ பெருமாள் வந்து உள்ள சபா மண்டபத்தில் இருக்கார், ராஜ்யசபா மண்டபத்தில் இருக்கார். அங்கேருந்து குச்சேலர் வந்திருக்காருன்னு உடனே அங்கேருந்து இறங்கி, அவர் ராஜா துவாரகைக்கு, அங்கேருந்து இறங்கி ஓடி வந்து குச்சேலர் அழிச்சுட்டு போகிறாரு பாருங்க. வரணும்னு அவசியம் இல்லை, ஆளை விட்டு அமிச்சா கூட்டு வாடாவன்னு கூட்டு வரத்துக்கு எத்தனையோ அங்கே பணியாளர்கள்லாம் இருக்கா. ஆனால் அப்படி பண்ணுறதில்லை, இறங்கி போய் இங்கேருந்து இந்த சுதாமா என்று தன்னுடைய அந்த பால்யகால ஸ்நேகிதரான அவர் தன்னை தேடி வந்திருக்காருன்னு உடனே அங்கேருந்து இறங்கி ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து அப்படிங்கிற ஆழ்வார். பகவானுடைய ஸ்வரூபமே என்ன அப்படின்னா, இவன் ஏழை, ஏதலன் இவன் பகைவன், கீழ்மகன் அப்படின்னா இவன் வந்து எல்லா விதத்திலேயும் நமக்கு ஈடாக இருக்க மாட்டான் என்றுலாம் பகவான் நினைக்கிறது இல்லை. அத்தனை பேருக்கும் என்றாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து அப்படிங்கிறார். எல்லோருக்கும் தன்னுடைய அருளை கொடுக்கக்கூடியதான ஒரு காரியத்தை பகவான் செய்கிறானே, அப்படிப்பட்டவன் தான் பாகவதன். யார்? எம்பெருமானிடத்திலே ஒரு பலனை இச்சியாமல் எம்பெருமான் தான் பலன் எதிர்பார்த்துட்டு இருக்கானே, அவனுக்குத்தான் பாகவதன் பேரு. இதில் கர்மபாரதந்திரியம்னு ஒன்று சொல்கிறா. என்ன அதாவது கர்மபாரதந்திரியம்னா என்னன்னாக்க, கர்மாவுக்கு உண்டான பலனை அனுபவித்தல் இல்லையா. பகவானும் நம் கர்மாவுக்கு தகுந்தா போல நமக்கு பலனை கொடுக்குறார். அதுக்கப்புறம் கிருபா பாரதந்திரியம்னு பகவானை காட்டி பிரபத்தியை எம்பெருமானுக்கு இடத்துல சேர்ந்து பிரபத்தின்னு இங்கே சொல்கிறான். அது சமஸ்கிருத பதம். அதுக்கு தமிழ் பதம் என்னன்னா சரணாகதி. எம்பெருமானை கிட்டி சரணாகதி அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எத்தனையோ பாபங்கள் பண்ணிவிட்டேன், நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறான் பாருங்க. அவனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுறானோ இல்லையோ, அப்போது பிரார்த்திக்கிறான், என்னை ரட்சிக்க நீ தான் ரட்சிக்கணும், எனக்கு முன்ன விட்டால் யாரும் கிடையாதுன்னு நினச்சிக்கிறானோ இல்லையோ. அப்போது பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவனுடைய அந்த கிருபைக்கு, தன்னோட கிருபைக்கு அவனை பாத்திரராக ஆக்கி கொண்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான். அப்படிப்பட்டவனே பாகவதன். அப்படிப்பட்டதான பாகவதனுடைய பெருமையை இந்த பாசுரம் நமக்கு தெரிவிக்கிறது என்பதாக சொல்லி இதனுடைய அர்த்தத்தை நாம் இப்பொழுது அனுபவித்தோம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.